வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களானாலும் பெரியவங்களானாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபினா இந்த சிக்கன் ரோல் ரெசிபி தான். பொதுவாக நம்ம இதை நோன்பு டைமில் இஃப்தாருக்கு பண்ணுவோம். இது சாதாரண நாட்கள்லையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அப்படி இல்லைனா வீட்டில் கெஸ்ட் வரும்போதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சிக்கன் ரோலை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது கஷ்டமாக இருக்குமே நினச்சி கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கக்கூடிய ரெசிபி. இந்த மாதிரி எண்ணெய் குடிக்கக்கூடிய ரெசிபியெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேயே நல்ல தரமான எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம செய்து சாப்பிட்டுட்டோம்னா நம்மளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த சிக்கன் ரோல் ரெசிபியை ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஈஸியாகவும் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்ப்போம். இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் என்னோடய மெத்தடில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த சிக்கன் ரோலை வைக்கக்கூடிய ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை இதே போல் நல்ல பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரை வதக்கி எடுக்கணும். வெங்காயத்தில் கொஞ்சம் கூட பச்சை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா இந்த சிக்கன் ரோல் அடுத்த நாள் இருந்தால் கூட கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் இந்த வெங்காயம் வாயில் கடிப்படாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம பொதுவாகவே தேங்காய் எண்ணெயில் இந்த வெங்காயத்தை வதக்கும்போது இந்த மாதிரி நல்லா நுரைக்க ஆரம்பிக்கும். இப்படி நுரை வந்தாலும் பிரச்சனை இல்லை. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரை வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்படி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இனி இது கூட 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த சிக்கனையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த சிக்கனை இதே போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட 1.5 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்த ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ரெண்டாவது எடுத்த ஸ்பூனில் குறைவாக தான் எடுத்திருக்கேன். இது மொத்தமாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இனி அடுத்தது இது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். இனி இந்த கரம் மசாலா தூள் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா இந்த கடாயை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் இந்த சிக்கனை வேக வைக்கலாம். இப்படி கரம் மசாலா தூள் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா இனி மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு அப்படியே வேக விடாமல் இடையில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வேக வச்சா போதும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இனி இது கூட மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறோம். அடுத்ததை நம்ம சேர்க்க போகிறது 2 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். இந்த மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். இதோட காரம் தூக்கலாக வேணும்னா 3 டீஸ்பூன் சேர்க்கலாம். இந்த மிளகுத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நம்ம இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். இந்த ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு நம்மளோட விருப்பம் போல் நம்ம தீர்மானித்தாலே போதும். இப்போ நான் என்னோடய விருப்பம் போல் கொஞ்சமாக கேப்சிகம், கேரட், கேபேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கூட இந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கும்போது இந்த ஃபில்லிங்ஸ் கடித்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக தான் இதில் கொஞ்சம் அதாவது ஒரு கேப்சிகமில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டு கட் பண்ணினதுனால பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா இனி இது கூட 2 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்க்கலாம். அதே மாதிரி இந்த அளவுகள் எல்லாம் கூட நம்ம விருப்பம் போல் சேர்க்கலாம். இப்போ கேப்சிகம் நான் பாதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம்னா இதில் சின்ன துண்டு சேர்த்தாலே போதும்.
இப்படி தான் சேர்க்கணும், இந்த அளவுகளில் தான் சேர்க்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பம் தான். ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரணும், அதுக்கு தகுந்தது மாதிரி பொருட்களை சேர்த்தா போதும். கடைசியாக நான் ஒரு சின்ன துண்டு கேபேஜையும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட விருப்பம் இருந்துன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு கூட சேர்க்கலாம். ஆனால் அப்படி சேர்க்கும்போது சமோசா டேஸ்ட் வந்துடும்னு தான் நான் சேர்க்காமல் விட்டேன். இனி கடைசியாக கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இப்படி நம்ம சேர்க்கும்போது இந்த கடாயில் இருக்கக்கூடிய சூடுலேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 1/4 பாகம் குக் ஆகிடும். மீதி 3/4 பாகம் நம்ம இந்த சிக்கன் ரோலை பொரிச்சு எடுக்கும்போது வெந்துடும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போவே நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா இந்த ஃபில்லிங்ஸ் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால தான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடாயை மூடி போட்டு இதை ஒரு பக்கம் அப்படியே வைக்கலாம். இனி அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்கன் ரோலுக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இந்த 2 கப் தண்ணி கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்து, நீங்கள் இந்த தண்ணியோட அளவு மாவோட அளவுல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை நம்ம மாவு அரைக்கும் போது லூஸாக இருந்துன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்தா போதும். ஒருவேளை திக்காக இருந்துன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி நம்ம அரைச்செடுத்தா போதும். நம்ம இதை ஒரு தோசை மாதிரி சுட்டெடுக்க போகிறோம். மைதா மாவு தோசை மாதிரி தான். அந்த தோசை சுடுறதுக்கு கரெக்டாக வந்தால் போதும். அந்த அளவுக்கு தண்ணி மாவெல்லாம் எடுத்தால் போதும். இனி இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மாவு ஒரு தடவை நம்ம நல்லா அரைச்செடுக்கலாம். நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள் விழும். இப்படி மிக்சியில் நம்ம அரைச்செடுத்துட்டோம்னா கட்டிகள் எதுவும் விழாமல் இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு வேண்டி மட்டும்தான். இப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைச்செடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நல்லா திக்காக இருந்தாலும் நம்ம பரத்தும்போது நல்லா வராது. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இனி ஒரு தோசை தவாவை ஸ்டவ்வில் வச்சு இந்த மாவை ஒவ்வொரு கரண்டியாக விட்டு சின்ன சின்ன தோசை மாதிரி சுட்டெடுக்கலாம். நல்ல குட்டி குட்டியாக சுடாமல் ஒரு மீடியம் சைஸில் தோசை மாதிரி சுட்டெடுத்தால் போதும். இப்படி நான்ஸ்டிக் தவாவில் சுட்டெடுக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எண்ணெய் தேய்க்காமலே ஈஸியாக சுட்டெடுக்கலாம். அதே போல் இந்த மாவு இந்த மாதிரி பரத்தும் போது ஒரே சைடாக நம்ம போட்டு தேய்ச்சிட்டு இருக்காமல் எல்லா சைடும் இந்த மாவு ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி பரத்தி எடுக்கணும். இல்லைனா சென்டரில் நிறைய மாவு இருந்து பார்க்குறதுக்கு ஆப்பம் மாதிரி ஆகிடும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, மாவு அரைக்கும் போது மிக்சியை ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது. நமக்கு இந்த மாவில் சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் விழாத அளவுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சு கிடச்சாலே போதும். கொஞ்சம் அரைச்சிட்டு மிக்ஸி ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் போட்டு மாவு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சுட்டெடுக்கும் போது நிறைய ஹோல்ஸ் விழும். இப்போது நம்ம சிக்கன் ரோலுக்கு தேவையான இந்த மாவு சுட்டெடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாவில் இருக்கக்கூடிய சூடு ஆறதுக்கு முன்னாடியே இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சதுக்கப்புறமா ஒரு ஓரத்துலேருந்து மெதுவாக அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வந்தால் போதும். சூடாக இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணினோன்னா இந்த மாவு ஈஸியாக ஒட்டும். அதுக்கு வேண்டி தான். நல்லா ஆறி போச்சுன்னா நம்ம இதில் இன்னும் மாவு தேய்ச்சி ஒட்டுறது மாதிரி இருக்கும். சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக கவனமாக தான் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா இந்த மாவு பிஞ்சு போயிடும். அதையும் கவனிக்கணும். நல்லா ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு இதோட ஓரங்களை இந்த மாதிரி மடக்கி விட்டால் போதும். எப்படி சூப்பராக வந்ததா? இதே போல் ஒவ்வொரு மாவையாக சுட்டெடுத்து இந்த ஃபில்லிங்ஸை வச்சு ரோல் பண்ணி எடுக்கலாம். இதே போலவே ஒவ்வொரு மாவையும் சுட்டெடுத்து ஃபில்லிங்ஸ் வச்சு அப்படியே ரோல் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக பொரிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பொரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம்.
இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த முட்டை ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இது எதுக்குன்னா நம்ம ரோல் பண்ணி வச்ச இந்த சிக்கன் ரோலில் இருக்கக்கூடிய மாவில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வேண்டி தான் இந்த ரோலை எடுத்து அப்படியே முட்டையில் முக்கி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த முட்டையில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாவு மேலே இது போல் தேய்ச்சி விட்டால் போதும். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கு வேண்டி தான் ரெண்டு பக்கமும் இதே போல் நல்லா ப்ரஷ் பண்ணி விடலாம். இந்த முட்டைக்கு பதிலாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம தேய்ச்சி விடலாம். இது எதுக்குன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் இதில் சேர்க்கும் போது இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இதில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு வேண்டி தான். இனி அடுத்ததாக இந்த சிக்கன் ரோலை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம ஒரு கோட் பண்ணி எடுக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ப்ரெட்டை எடுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு அதை ஃப்ரை பேனில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரை வறுத்தெடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இதே போல் ரெசிபீஸ் எல்லாம் செய்யும்போது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா இந்த ப்ரெட்டில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கலாம். இனி இதே போலவே எல்லா சிக்கன் ரோலையும் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தான். இப்போ ஒரு ஸ்டெப் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சிக்கன் ரோல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி அடுத்ததாக பொரிச்செடுக்க வேண்டியது தான். இப்போது ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்வில் வச்சு இதில் தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு தான் நான் சொன்னது, வீட்டிலே நம்ம தயாரிக்கும் போது என்ன ஆகும்னா நல்ல சுத்தமான முறையில் நல்ல எண்ணெயில் நமக்கு பொரிச்செடுக்க முடியும். கடையில் வாங்கும்போது அந்த மாதிரி இருக்காது. ஒரு தடவை பொரிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப பொரித்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டிலே தயாரிக்கும் போது நம்ம இதெல்லாம் டெய்லி செய்ய போகிறது கிடையாது. எப்போது ஆசை வரும்போது தான் செய்து சாப்பிடுவோம். அதனால் எண்ணெய் எப்போவுமே நம்ம வீட்டில் செய்யும்போது சுத்தமாக தான் இருக்கும். நல்ல எண்ணெயில் தான் பொரிச்செடுப்போம். இனி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சிக்கன் ரோலை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்ல கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலிருந்து எடுக்க வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நல்ல சூப்பரான ஒரு சிக்கன் ரோல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் ரோலில் சேர்க்கக்கூடிய ஃபில்லிங்ஸை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி தான். நினச்ச உடனே டக்குன்னு இந்த மாவை ரெடி பண்ணி இதே போல் பொரிச்செடுக்கலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும் அப்படி இல்லைனா நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக சாப்பிடணும்னு தோணினாலும் இதே போல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இப்போ நான் எடுத்த அளவுகளில் இன்னும் அதிகமான சிக்கன் ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மட்டுமே ஃப்ரை பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஃபில்லிங்ஸோட அளவு உங்களுக்கு குறைவான அளவு போதும்னா சிக்கன் குறைவான அளவு எடுத்து அதே போல் வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சா போதும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னது மாதிரி இப்படி தான் பண்ணணும், இந்த அளவுகளில் தான் பண்ணணும், இவ்வளோ தான் சேர்க்கணும், இவ்வளோ தான் செய்யணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்ம ஐடியா தான். இந்த மெத்தடை வச்சு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணினா போதும். ரொம்ப ஈஸி தான். தேங்காய் எண்ணெயோட மணமும் இந்த சிக்கனோட டேஸ்ட்டும் சேர்ந்து இந்த சிக்கன் ரோல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த சிக்கன் ரோல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.